الرجيم بسم الله الرحمن الرحيم சூரத்து அத்தஹரில் 11வது வசனம். வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன இது காலத் ரப்பி இப்னி லி இந்தக பையத்தன் ஃபில் ஜன்னதி வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஃபிரௌனின் மனைவியை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவர், இறைவா, எனக்காக உன்னிடத்தில் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித் தருவாயாக. இன்னும் ஃபிரௌனை விட்டும் அவன் செயலை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. இன்னும் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். ஃபிரௌனுடைய மனைவி அவர் இறை நம்பிக்கை கொண்டிருந்தார். மிகவும் கொடிய இறை நிராகரிப்பாளர்களின் மனைவியாக இருந்த போதிலும் அது அவருக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. 3வது எடுத்துக்காட்டாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மாபெரும் அந்தஸ்துக்கு காரணம் அல்லாஹ் அவரை எந்த கடுமையான சோதனைக்கு உட்படுத்த தீர்மானித்திருந்தானோ அதனை ஏற்றுக்கொண்டதுதான். இவ்விஷயங்கள் மட்டுமல்ல, இந்த அத்தியாயத்தின் 3ஆம் வசனத்தில் இடம்பெற்றுள்ள நிகழ்ச்சி மற்றொரு முக்கியமான உண்மையையும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹின் தரப்பிலிருந்து அன்னலாருக்கு அறிவிக்கப்பட்ட ஞானங்கள் திருக்குர்ஆனில் இடம்பெற்றவை மட்டுமல்ல, குர்ஆனில் இடம்பெறாத விஷயங்களின் ஞானமும் அன்னலாருக்கு வஹி மூலம் அருளப்பட்டிருந்தது என்பதே இந்த உண்மையாகும். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க, பூமியில் உள்ள மக்களிலே ஃபிரௌன் மிகவும் கொடுங்கோல் ஆட்சியாளனாகவும் பெரும் நிராகரிப்பாளனாகவும் இருந்தான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவனது மனைவி தன் கணவனின் நிராகரிப்பால் பாதிக்கப்படவில்லை. ஏனெனில் அவங்க தன் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அதாவது ஃபிரௌனுடைய மனைவி வெயிலில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஃபிரௌன் சித்திரவதையை முடிக்கும்போது வானவர்கள் தங்கள் இறக்கைகளால் அவங்களுக்கு நிழல் கொடுத்தாங்க. சொர்க்கத்தின் அவங்களுடைய வீடு அவங்களுக்கு காட்டப்பட்டது. அப்போது ஃபிரௌனுடைய மனைவி எப்பவுமே டெய்லி யார் வெற்றி பெற்றார்கள் என்று கேட்பது வழக்கமாமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார்கள் என்று அவங்களிடம் கூறப்பட்ட போது அவங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் இறைவனை நம்புகிறேன் என்று கூறினார்கள். ஃபிரௌன் அவங்களிடம் அனுப்பி அவர்களிடம் மிகப்பெரிய கல்லை கண்டுபிடிங்கள், அவங்க தலையில் நம்பிக்கையின் உறுதியாக இருந்தால் அந்த கல்லை அவர் மீது எறியுங்கள், அவள் என் மனைவி அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். அப்போ ஆசியா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவனுங்க வரும்போது அவங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து சொர்க்கத்தில் தனக்கு ஒரு வீட்டை அவங்க கேட்குறாங்க. சொர்க்கத்தில் உள்ள தன் வீட்டை அவங்களுக்கு அல்லாஹ் காமிக்கிறான். அவங்க தன் நம்பிக்கையின் உறுதியாக இருந்தாருங்க. பின்னால் அவங்களுடைய ஆன்மா கைப்பற்றப்பட்டது. அந்த